கும்பகோணம் திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய திருவிண்ணகர் என்கின்ற திருத்தலம் தென் திருப்பதின்னு போற்றப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த திருத்தலம். திருமலை திருக்கோயில்ல நாம வேண்டுதலை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் இந்த திருத்தலத்திற்கு வந்து நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது திருமலைக்கு சென்று நிறைவேற்றிய பலன் நமக்கு கிடைக்கும். மிருகண்ட மகரிஷியினுடைய மகன் மார்க்கண்டேய மகரிஷி. அவனுக்கு திருமகளே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும், மகாவிஷ்ணுவே தனக்கு மாப்பிள்ளையாக அமைய வேண்டும்னு ஆசை. கடுமையான தவம் இருக்கிறான். அந்த தவத்தினால் திருமகளே மகளாக அவனுக்கு பிறக்கிறான். அந்த மகளை ரொம்ப சிறப்பா வளர்க்கிறான். என்றைக்காவது ஒரு நாள் மகாவிஷ்ணு வந்து என்னுடைய மகளை மணந்து செல்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார். அந்த சமயம் வீட்டிற்கு ஒரு வயதான ஒருவர் வருகிறார். வந்து உன்னுடைய மகளை நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன், எனக்கு திருமணம் செய்து வை அப்படின்னு கேட்கிறார். உடனே அந்த மார்க்கண்டேய மகரிஷிக்கு ரொம்ப கோபம். அந்த கோபத்தை வெளிப்படுத்தவும் முடியல. நீங்களும் ரொம்ப வயதானவர், என்னுடைய மகள் இளமை பருவம் மங்கை பருவத்தில் இருக்கா, நான் எப்படி அவளை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க முடியும்னு கேட்கிறார். உடனே வந்த அந்த முதியவர், உடலுக்கு தான் வயதே தவிர உள்ளத்திற்கு கிடையாது, உள்ளத்தளவில் நான் ரொம்ப இளமையானவன், அதனால நீ திருமணம் பண்ணி வைப்பா அப்படின்னு கேட்கிறார். என்னதான் சொன்னாலும் திருமணம் செஞ்சு வைக்க முடியுமா என்ன? உடனே அதை எப்படியாவது தடை செய்ய வேண்டும்னு நிறைய காரணங்களை சொல்கிறார் அந்த மகரிஷி. என்னுடைய மகளுக்கு சமைக்கவே தெரியாது, சமைக்க வந்தாலும் சரியா உப்பு போட வராது, உப்பு போடாம உங்களுக்கு கோபம் ஏற்பட்டு அதன் மூலமாக நீங்க சாபம் கொடுத்துட்டீங்கன்னா அதனால இந்த திருமணம் வேண்டாமே அப்படின்னு சொல்றாரு. கேட்ட அந்த மகரிஷி, சமைக்க தெரியலனாலும் பரவாயில்ல, உப்பே போடலனாலும் பரவாயில்ல, உகப்போடு நான் அதனை உண்பேன்னு சொல்றாரு. இது என்னடா சோதனையா போச்சு, வீடு தேடி இப்படி ஒரு கஷ்டம் எனக்கு வரணுமான்னு மகாவிஷ்ணுவை நினைச்சு வேண்டுகிறார், வருத்தப்படுகிறார் அந்த மகரிஷி. உடனே அவருடைய ஆழ் மனதில் தோன்றுகிறது வந்திருப்பவர் மகாவிஷ்ணு தான் என்று. கண்ணை திறந்து பார்க்கிறார். சங்கு சக்கரத்தோடு அழகிய ரூபத்துல பிரம்மாண்டமாக அங்கு மகாவிஷ்ணு காட்சி தருகிறார். மிகுந்த மகிழ்ச்சி மகரிஷிக்கு. தன்னுடைய மகளை மனமுவந்து திருமணம் செய்து வைக்கிறார். இந்த திருத்தலத்தில் உப்பிலி அப்பன் என்கின்ற பெயரில் இறைவன் எழுந்தருளி இருக்கிறார். இங்க இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யக்கூடிய உணவு பொருள்ல உப்பு சேர்க்காமல் செய்வார்கள். உப்பு இல்லைனாலும் உகப்போடு நான் ஏற்றுக்கொள்வேன்னு இறைவனே சொன்னார் இல்லையா? அதனால உப்பு இல்லாமல் தான் இங்கு உணவு படைக்கப்படுகிறது. அதனால இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாளுக்கு உப்பிலி அப்பன்னு பெயர் ஏற்பட்டது. அதன் பிறகு மருவி ஒப்பிலி அப்பன், ஒப்பற்றவன் என்கின்ற பெயரில் இங்கு இருக்கக்கூடிய இறைவன் அழைக்கப்படுகிறார். இவரை வணங்குகின்ற பொழுது திருமண தடை இருப்பவர்களுக்கு அந்த தடை நீங்கும். பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் செய்து வைக்கின்ற பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கி அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும்.